எனக்கு சொந்த ஊர் பெரும்பாவூர். பிஸ்னஸ் சம்பந்தமா நான் வந்து அந்த ஊரில் தான் இருக்கேன். தொழில் நிகழ்த்தமா வந்து எனக்கு சொந்த ஊர் பெரும்பாவூர். எனக்கு சொந்த ஊர் பெரும்பாவூர். பிஸ்னஸ் சம்பந்தம் நான் வந்து 2001 டிசம்பர் 24 இஸ்லாத்துக்கு வந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 21 வருஷம் ஆயிடுச்சு. அதாவது இந்த இன்டர்வியூ எப்ப கொடுக்குறாருன்னு சொன்னா ஒரு 2014 கொடுக்குறாரு. இப்ப கனெக்ட் பண்ணா சொன்னா ஒரு 21 வருஷம் ஆயிடுச்சு. பெரும்பாவூர்ல வந்து மெடிக்கல் காலேஜ்ல அந்த டயக்னாட்டிக்ஸ் சம்பந்தமா நான் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால என்ன செய்யறேன், பெரும்பாவூர்ல நான் வந்து தங்கிட்டேன். பெரும்பாவூர் எங்க இருக்குன்னா கேரளாவில் இருக்கு. முகமது ஈசா எന്നുള്ളത് நான் வந்து ஒரு கிறிஸ்துவ குடும்பத்துல தான் பிறக்கிறேன். கிறிஸ்துவ குடும்பம் சொன்னா அது வந்து என்ன சொன்னா ஒரு கிறிஸ்துவத்துல ஊறி போன குடும்பம். அந்த குடும்பத்துல வந்து பெந்தகோஸ்தே அந்த குரூப்ல வந்து என்னுடைய வாழ்க்கை வந்து ஓடுது. பெந்தகோஸ்து அந்த அவங்க பெற்றோர்கள் வந்து இந்த பெந்தகோஸ்து குரூப்ல உள்ளவங்க. அப்ப என்ன வாழ்க்கை சிறு வயசு வாழ்க்கை எப்படி போகுதுன்னா சர்ச்சு, இந்த பைபிள் படிக்கிறது, என்ன இப்படியே தான் அந்த கிறிஸ்துவ அந்த மத சம்பந்தமா தான் என்னுடைய வாழ்க்கை போகுது. குர்ஆன்ல வந்து அல்லாஹ் தஆலா வந்து வேதக்காரர்கள் சொல்றான்ல, நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இது ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், இந்த இவருடைய சம்பந்தமான வரலாறுகள் தான் நான் சிறு வயசுல என்ன செய்யறேன், அதிகமா படிக்கிறேன். என்ன எப்படின்னு சொன்னா என் குடும்பத்தினர் வந்து பரலோக வாழ்க்கையை வந்து என்ன செய்வாங்க, நம்புறவங்க. பரலோக வாழ்க்கையை வந்து என்ன செய்யறாங்க, வாழ்க்கையில நம்புறவங்க. இப்படியே வந்து என்னுடைய வாழ்க்கை என்ன செய்யுது, சிறு வயசு வாழ்க்கை இப்படியே போய்கிட்டு இருக்கு. இன்னும் என்னுடைய பிராயம் வருது, ஒரு ஏஜ், அந்த வாலிப பருவம் வருது, ஒரு சுயமா சிந்திக்கக்கூடிய நேரம் அது. அந்த சுயமா சிந்திக்கக்கூடிய நேரத்துல என்ன செய்யணும்னா இந்த லேபரேட்டரி, மெடிக்கல் லேபரேட்டரி படிக்க போறேன். அப்ப வந்து என்ன செய்யணும்னா இந்த பைபிள் சம்பந்தமா என்னது, பைபிளை வந்து ஒரு சுயமா படிச்சு சிந்திக்கக்கூடிய நேரங்கள் வந்து எனக்கு வந்து அதிகமா கிடைக்குது. என்ன செய்யணும்னா இந்த பைபிள் படிச்சுதான் நம்ம அந்த பைபிள் படிதான் வாழணும். அந்த வாழ்நாள் நம்ம என்ன செய்ய முடியும், சொர்க்கத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறேன், பைபிளோட வந்து நான் வந்து ஒரு தொடர்பை ஏற்படுத்திக்கிறேன். காலேஜ்ல வந்து இப்ப அந்த களியாட்டங்கள், அந்த கூத்துக்கள் அதிகமா நடக்குது. இதுலதான் எனக்கு என்ன செய்யல, ஆர்வம் இல்ல. காலேஜ் லைஃப்ல வந்து என்னன்னு சொன்னா கையில காசு, என் பெற்றோர்கள் வந்து கல்ஃப்ல ஒர்க் பண்றாங்க, கையில காசு என்ன செய்யுது அதிகமா இருக்கு. என்ன அப்ப வந்து எந்த ஒரு கவலையும் இல்ல. ஏன்னா இந்த பைபிளை படிச்சு பைபிள் படி நம்ம வந்து வாழணும், வாழ்ந்தாத்தான் நம்ம என்ன செய்ய முடியும், சொர்க்கத்துக்கு போக முடியும். அப்ப நான் வந்து என்ன நினைச்சேன்னா சொர்க்கம் எனக்கு வந்து முக்கியம். அந்த சொர்க்கத்துக்கு வந்து நான் போய் ஆகணும். அதுக்குள்ள வழி வந்து என்ன செய்யறேன், இந்த பைபிள் படி வாழ்றதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைபிளோட வந்து என்ன செய்யறேன், அதிகமா தொடர்பு ஏற்படுத்திக்கிட்டு பைபிளை வந்து நான் சுயமா சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு வந்து அப்பதான் கிடைக்குது. பைபிளை வந்து என்ன செய்யணும், தொடர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப வந்து நான் வந்து என்ன செய்யறேன், மெடிக்கல் அந்த நான் சுயமா அந்த நான் படிச்சுக்கிட்டு எனக்கு இந்த நேரங்கள் அதிகமா கிடைக்கிறதுனால இந்த பைபிளை பத்தி படிக்கக்கூடிய இந்த சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமா கிடைக்குது. இந்த பைபிளோட தொடர்பு வந்து எனக்கு அதிகமா வந்து உருவாகுது. நான் வந்து ஒரு கிறிஸ்துவ குடும்பத்துலதான் பிறக்கிறேன். கிறிஸ்துவ குடும்பம் சொன்னா அது வந்து என்ன சொன்னா ஒரு கிறிஸ்துவத்துல ஊறி போன குடும்பம். அந்த குடும்பத்துல வந்து பெந்தகோஸ்தே அந்த குரூப்ல தான் சிறு வயதுல வந்து பொதுவா எல்லாத்துக்குமே கட்டுப்பாடு வந்து அதிகமா இருக்கும். அப்ப சிறு வயசா இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும்னா ஒரு கட்டுப்பாடு, இப்படி போகாது, இந்த கட்டுப்பாட்டுக்குள்ளேயே நம்ம வளருவோம். அப்ப வந்து நம்ம வந்து ஒரு வயதை அடையும் போது என்ன செய்யணும், நம்ம நண்பர்கள் சுத்தி இருப்போம், விளையாட்டுகள், அந்த விளையாட்டுகள். அப்ப நம்ம வந்து என்ன செய்யணும், ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நம்ம வாழ்க்கையை பத்தி நாம சிந்திக்கக்கூடிய ஒரு வாலிப வயதுல நம்ம வர்றோம். அந்த போது நம்ம என்ன செய்யணும், நம்ம சொந்த வாழ்க்கையை நம்ம வந்து எப்படி அமைச்சிருக்க சிந்திக்கக்கூடிய நேரம் என்ன, நம்ம வந்து இப்ப படிக்கணும், சம்பாத்தியம், இது வந்து நம்மளுடைய சிந்தனை. அந்த சிந்திக்கக்கூடிய நேரத்துல நான் வந்து வாலிபம் அதை அடையினேன். அப்ப வந்து நான் வந்து ஆன்மீக வாழ்வுக்குள்ள போறேன். ஆன்மீக வாழ்வுக்குள்ள வந்து நான் போகும்போது பைபிளை வந்து அதிகமா ஆராய வேண்டிய, அதிகமா படிக்கிறேன். பைபிளை வந்து ஆராய்ச்சி பண்றக்கூடிய நேரம் வந்து எனக்கு கிடைக்குது. பைபிள் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய நேரம் எனக்கு கிடைக்குது. அப்ப இயேசுவை பற்றி அறியக்கூடிய வாய்ப்பு என்ன செய்யுது எனக்கு கிடைக்குது. நான் வந்து எங்க குடும்பம் வந்து ஒரு பெந்தகோஸ்தே சபையில இருந்தனால வந்து இந்த சிலை வணக்கம், இந்த சிலுவை வணக்கம் போன்ற அனாச்சாரங்கள் அந்த பெந்தகோஸ்தே சபையில கிடையாது. அப்ப என்ன சொன்னா அந்த அடிப்படையில என்ன செய்யணும்னா ஒரு வாழக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. ஆரம்பத்துல வந்து நான் வந்து என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னு சொன்னா, பைபிள்ல இருந்த குர்ஆன் வந்து காப்பி அடிக்கப்பட்டதுங்கிறது
அந்த எண்ணத்துல தான் நான் இருந்தேன். ஏன்னு சொன்னா எனக்கு சர்ச்சில் வந்து பாதிரியார்கள் வந்து என்ன சொன்னா அதிகமான மக்கள் வந்து குர்ஆனை படிச்சுட்டு இஸ்லாத்துக்கு போறாங்க அப்படிங்கறதுனால இந்த பொய்களை வந்து சர்ச்சுகள் வந்து அதிகமா சொல்றாங்க. அதனால என்ன செஞ்சேன்னு சொன்னா நான் வந்து இந்த குர்ஆன் வந்து பைபிள்ல இருந்து காப்பி அடிக்கப்பட்டதுங்கிறத என்ன செஞ்சேன் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்படியே என்ன செய்யுது என்னுடைய வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. அப்ப என்ன செய்ய இந்த பைபிள்ல வந்து இறை தூதர்களை பத்தி நான் வந்து படிக்கிறேன், இறை தூதர்களை பத்தி நான் வந்து அதிகமா படிக்கிறேன். அப்ப இஸ்லாமிய நண்பர்களோட என்ன செய்யுது பற்றி விவாதிக்கிறதுக்குரிய நேரம் வந்து எனக்கு என்ன செய்யுது கிடைக்குது. அடுத்தது கொஸ்டின் கேட்கிறாரு அவரு, நீங்க வந்து காலேஜ்ல படிக்கும் போது வந்து இஸ்லாத்தை அறிஞர் இல்ல காலேஜ்ல இருந்து வெளியில வந்தபடி இஸ்லாத்தை அறிஞர் அவர் கொஸ்டின் கேட்கிறாரு. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா அவரு முகமது ஈசா என்ன சொல்றாருன்னு சொன்னா காலேஜ் லைஃப்ல வந்து நான் வந்து ரொம்ப எனக்கு இயேசு மேல வந்து ரொம்ப ஒரு பாசம் இருந்துச்சு. காலேஜ் லைஃப்ல வந்து என்ன செய்ய இந்த பைபிளை பத்தி சிந்திக்கக்கூடிய நேரங்கள் வந்து எனக்கு அதிகமா இருந்துச்சு. என்ன செய்ய பைபிளை வந்து அதிகமா என்ன செய்ய படிக்க ஆரம்பிச்சேன். ஆனா பைபிளை படிக்க 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 என்ன செய்ய சிந்தனை என்ன செய்ய அதிகமாக தூண்டுது. அது வந்து என்ன சொன்னா பைபிள்ல வந்து இயேசு என்ன செய்யறாரு மற்றொரு தெய்வத்தை வந்து என்ன செய்யறாரு பிரார்த்தனை செய்யறாரு. அப்ப இயேசு கடவுளா இருக்கும்போது ஏன் அவர் மற்றொரு தெய்வத்தை பிரார்த்தனை செய்யறாருங்கிறது எனக்கு அது என்ன செய்யுது சிந்திக்க வச்சது. இந்த கிறிஸ்துவத்துல உள்ள வந்து இந்த முக்கடவுள் கொள்கை வந்து என்ன செய்யுது ரொம்ப என்னை வந்து சிந்திக்க வைத்தது. முக்கடவுள் கொள்கை வந்து சிந்திக்க வைத்தது. அப்ப இந்த கிறிஸ்துவனின் பெரும்பாலான பிரிவுகள் வந்து என்ன செய்யறாங்க இயேசுவை வந்து கடவுளா வணங்குறாங்க. ஆனா பழைய ஏற்பாடுல வந்து யெகோவா வந்து என்ன செய்யுது கடவுளா சொல்லப்பட்டிருக்கு. அப்ப யெகோவா கடவுளா சொல்ல இயேசு வந்து அதாவது மக்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னா இயேசுட்ட வந்து பல கேள்விகள் கேட்கிறாங்க. கேள்விகள் கேட்கும்போது இயேசு வந்து பல விஷயங்கள் சொல்றாரு. அதுல வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் சொன்னா இஸ்ராயேல் மக்களே கேளுங்க, நம்ம என்னுடைய இறைவனும் உங்களுடைய இறைவனும் ஒரே இறைவன் தான். நீங்கள் அந்த இறைவனையே வணங்குங்கள், அந்த இறைவனையே பிரார்த்தியுங்கள். இது இந்த விஷயம் வந்து என் உள்ளத்துல வந்து மிகப்பெரிய ஒரு திருப்பு முனை ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்றேன். விஷயம் வந்து என் உள்ளத்துல மிகப்பெரிய திருப்பு முனைய ஏற்படுத்தியது. ரெண்டாவது வந்து பைபிள்ல என்னை வந்து ரொம்ப ஒரு சிந்திக்கக்கூடிய விஷயம் வந்து இயேசு வந்து பைபிள்ல வந்து எங்கேயுமே தன்னை என்ன செய்யுது கடவுள்ங்கிறது சொல்லவே இல்லை. எந்த இடத்துலயுமே பைபிள்ல வந்து நானும் பைபிள்ல வந்து திரும்ப 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 பரட்டி பார்த்து எந்த இடத்துலயுமே அவர் வந்து சொல்லல. அவர் என்ன சொல்றாரு சொன்னா உங்களுடைய இறைவனும் என்னுடைய இஸ்ராயேல் மக்களை கேளுங்கள், உங்களுடைய இறைவனும் என்னுடைய இறைவனும் ஒரே இறைவன் தான், ஒரே இறைவன் தான். அந்த இறைவனையே நீங்கள் பிரார்த்தியுங்கள், அந்த இறைவனையே வணங்குங்கள். இதுதான் வந்து என்ன செய்யுதுன்னா இந்த பைபிள்ல நான் வந்து திரும்ப இயேசு கடவுளாங்கிற பல சிந்தனைகள் உருவான இந்த விஷயங்கள் தான் என்னுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையா ஆயிடுச்சு. அப்ப வந்து இயேசு வந்து ஒரு மற்றொரு அதாவது இயேசு வந்து என்ன இந்த பைபிள்ல நான் திரும்ப திரும்ப படிக்கும்போது என் உள்ளத்தை வந்து உள்ளத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த விஷயம் என்னன்னு சொன்னா இயேசு வந்து என்ன சொன்னா பல நேரங்கள் என்ன சொன்னா மற்றொரு தெய்வத்தை என்ன செய்யற மற்றொரு இறைவனத்தை என்ன செய்யறாரு சுட்டி காட்டுறாரு. அவரை வந்து பைபிள்ல எந்த இடத்துலயுமே தன்னை கடவுள் என்று சொல்லவில்லை, தன்னை வந்து என்ன செய்யல முன்னிலைப்படுத்தல. அவர் என்ன சொல்றாருன்னா மற்றொரு இறைவனத்தை என்ன செய்யறாரு கையை காட்டுறாரு, மற்றொரு இறைவனத்தை பிரார்த்திக்கிறாரு. அப்ப இந்த விஷயங்க வந்து என் உள்ளத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. அப்ப இந்த விஷயம் வந்து என்னை வந்து என்ன செய்யுது சிந்திக்க வச்சுச்சுன்னு சொல்றாரு. அப்ப இந்த விஷயங்கள்ல வந்து அவருக்கு என்ன செய்யல பைபிள்ல வந்து ஆன்சர் கிடைக்கல. அப்ப வந்து இயேசு எப்படி கடவுளா இருக்க முடியுங்கிற சிந்தனை வந்து இவருடைய உள்ளத்துல என்ன செய்யுது தோன்றிக்கிட்டே இருக்கு. இயேசு வந்து அதாவது மக்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னா இயேசுட்ட வந்து பல எனது சிந்தனை என்ன செய்யுது போய்கொண்டிருக்குது. என் மனசுல என்ன செய்யணும் ஒரு முடிவு செய்யறேன். எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கு, சிந்தனைக்கு வந்து ஒரு முடிவு இருக்கு, எல்லா சிந்தனையும் முடிவு இருக்கு. அப்ப இயேசு வந்து கடவுள் இல்ல அப்படின்னு முடிவுக்கு வர்றேன். இயேசு வந்து ஏன்னு சொன்னா இயேசு வந்து இந்த வானத்தை நோக்கி கையை உணர்த்தி ஏக சத்திய தெய்வமாகி உண்மை அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு பைபிள்ல பிரார்த்திக்கிறாரு. அப்ப வந்து இயேசு என்ன மற்றொரு தெய்வத்தை நோக்கி என்ன செய்யறாரு கையை காமிக்கிறாரு. அப்ப இயேசு வந்து கடவுள் இல்லை அப்படிங்கிற என்ன செய்யறாரு அந்த முடிவுக்கு வர்றேன். அப்ப இயேசு வந்து ஒரு மனிதர் தான், அவர் வந்து இறை தூதர் தான், ஏன்னா அவர் வந்து கடவுள் இல்ல அப்படிங்கிறது எனக்கு வந்து என்ன செய்யுது 100% என்ன செய்யுது கன்ஃபார்ம் ஆகுது. ஏன்னா இந்த கேள்விக்கான விடை வந்து எனக்கு என்னன்னு சொன்னா குர்ஆன்ல தான் கிடைக்குது.
ഇങ്ങനെയുള്ള கேள்விக்கான விடை வந்து குர்ஆன்ல கிடைக்குது. அல்லாஹ் தஆலா അതായത് യേശുക്രിസ്തു சூரத்துல் പ്രവാചകനാണ്, மாயிதால യേശുക്രിസ്തു മറ്റൊരു ദൈവത്തെ ചൂണ്ടിക്കാണിച്ചു இயேசு சொன்னதாக என்ன செய்யறாங்க, இயேசுவை பத்தி, அதாவது சூரத்துல் மரியம், சூரத்துல் மாயிதா போன்ற அத்தியாயங்கள்லாம் வந்து இயேசுடைய வரலாறு வந்து அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். அப்ப வந்து இந்த இடத்துல வந்து அல்லாஹ் தஆலா சொல்றான், அதாவது அல்லாஹ் தஆலா இயேசு சொன்னதாக இந்த சூரத்துல் மாயிதா அத்தியாயத்துல சொல்றான், இஸ்ராயேல் மக்களே, உங்களுடைய தெய்வம், உங்களுடைய கடவுளும் எனது கடவுளும் என்ன ஒருவன் தான் என்ன, ஒருவனை தவிர இறைவனை யாரும் இல்லை. நீங்க அந்த ஒரு இறைவனுக்கு இணையாக யாராவது பார்ட்னராக ஆக்கினார், இணையாக ஆக்கினார், உங்களுக்கு வந்து சொர்க்கம் என்ன செய்து தடை செய்யப்படும், உங்களுக்கு வந்து சொர்க்கம் கிடையாது. அப்ப நீங்க வந்து இயேசு வந்து இந்த விஷயம் வந்து என்ன செய்து, எனக்கு இந்த பைபிள்ல ஏற்பட்ட கேள்விக்கான விடை வந்து எனக்கு எங்க கிடைக்குதுன்னு சொன்னா இந்த குர்ஆன்ல கிடைக்குது, இந்த சூரத்துல் மாயிதாங்கிற அத்தியாயத்துல கிடைக்குது. அப்ப இயேசு வந்து அவர் மனிதர் தான், அவர் இறை தூதர் தான், அவர் கடவுள் இல்ல அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்து எனக்கு என்ன செய்யுது, விடிவாக என்ன செய்யுது இந்த குர்ஆனுடைய வசனம். இயேசு வந்து என்ன செய்யறாரு, வானத்துக்கு என்ன செய்யறாரு, கையை நீட்டி தான் வந்து அதிகமா வந்து பைபிள் வந்து பிரார்த்தனை செய்யறாரு. அப்ப வந்து இயேசு மனிதர் தான், அவர் கடவுள் இல்லைங்கிற சிந்தனைக்கு என்ன செய்யற நான் வந்து வர்றேன். ഇസ്രായേലെ കേൾക്കാം, നമ്മുടെ ദൈവം, അതായത് എന്റെ നിങ്ങളുടെയും ദൈവം, നമ്മുടെ ദൈവമായ കർത്താവ്, ഏക കർത്താവ്. ഇനി തുടർന്ന് വന്ന ഇന്നഹു മയുശ്രിക്കുബിൽ, ആരെങ്കിലും ആ ദൈവത്തിൽ எனது சிந்தனை என்ன செய்யுது போய்கொண்டிருக்குது. என் மனசுல என்ன செய்யணும், ஒரு முடிவு செய்யறேன், எல்லாத்துக்கும் ஒரு முடிவு, ஒரு சிந்தனைக்கு வந்து ஒரு முடிவு இருக்கு. இயேசு வந்து கடவுள் இல்ல அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றேன். இயேசு வந்து ஏன் சொன்னா, இயேசு வந்து இந்த வானத்தை நோக்கி உங்களுக்கு அது வந்து கொஸ்டின் கேட்கிறாரு, என்னன்னு சொன்னா, உங்களுக்கு இஸ்லாத்தை பற்றி தெரிவதற்கு யாராவது உதவி செய்தார்களான்னு கேட்கிறாரு. அதுக்கு என்ன சொல்றான்னு சொன்னா, என்னுடைய கிறிஸ்துவ ஃப்ரெண்டு ஜெய்சன் அவர் தான் என்ன செய்யறாருன்னா முஸ்லீம்களை பத்தி விவாதம் தொடங்குறாரு, முஸ்லீம்களுடைய விவாதம் தொடங்குறாரு. அவர் என்னன்னு சொன்னா, பைபிள்ல வந்து ஏதாவது சர்ச்சில் வந்து என்ன செய்வாங்கன்னா, சனிக்கிழமை மதியத்துல இருந்து ஞாயிற்றுக்கிழமை அந்த மீட்டிங் முடிகிறவர் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ஒரு இஸ்லாத்தை பத்தி ஒரு விவாதங்கள் என்ன செய்ய நடக்கும். அப்ப இது தொடங்கி வச்சவர் வந்து ஜெய்சன் ஜெரை இவருடைய ஃப்ரெண்டு தொடங்கி. அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, நோன்பு வைப்பாங்க, அதாவது சனிக்கிழமை மதியத்துல இருந்து ஞாயிற்றுக்கிழமை அந்த மீட்டிங் முடிகிறவரை நோன்பு வைப்பாங்க. ஆனா இந்த நோன்பு வந்து பல கிறிஸ்தவர்கள் வைக்கிறாங்க. ஆனா இந்த நோன்பு பைபிள் இயேசு வச்சதாங்க, எந்த ஆதாரம் கிடையாது. சில பேர் என்ன செய்வாங்க, சாப்பிடாம இருப்பாங்க நோன்பு டயத்துல. சில பேர் என்ன செய்வாங்கன்னா, ஜூஸ் குடிப்பாங்க, சாயா குடிப்பாங்க. அப்ப இப்படித்தான் என்ன செய்யுது, அந்த நோன்பு வந்து கிறிஸ்தவர்கள் வந்து வைக்கிறாங்க. ஆனா இதுக்கு எந்த ஒரு ப்ரூஃபும் இல்ல. அப்ப வந்து இந்த மீட்டிங்ல வந்து என்ன, இந்த பைபிள்ல வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நாங்க வந்து அதிகமா பேசணும். அதாவது பைபிள்ல வந்து இயேசு கிறிஸ்து இறைவன் என்று தான் வாயால் சொன்னதாக ஒரு வசனமாவது இருக்கு அப்படிங்கறத பத்தி நாங்க என்ன செஞ்சோம்னா, ஒரு ரிசர்ச் அதை பத்தி பேசுறோம். அதாவது இயேசு கிறிஸ்து நான் இறைவன், என்னை நீங்க வணங்குங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரி ஒரு வசனமாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாபிக் பத்தி பேசுறோம். இயேசு வந்து என்னை வணங்குங்கள், நான் இறைவன் என்று ஒரு சொன்னதாக பைபிள் என்ன செய்யுது, ஒரு வசனம் கூட இல்ல. அது வந்து யாருனாலும் என்ன செய்ய முடியல, சொல்ல முடியல. மாறாக வந்து அதுக்கு மாறாக இயேசு தான் இறைவன் இல்லை என்று அறிவிக்கிற பல வசனங்கள் பைபிள்ல உண்டு. இயேசு வந்து இறைவன் இல்லை அப்படிங்கிற சொல்ற பல வசனங்கள் வந்து பைபிள்ல வந்து இருக்குங்கிறது என்ன செய்யுது, எனக்கு வந்து கிடைக்குது. அப்ப வந்து இன்னும் ஒரு அதுக்கு உதாரணமா சொல்றேன். இயேசு சொல்றாரு, என்னை பார்ப்பவன் பிதாவை பார்ப்பான். என்ன, நான் இறைவன் அல்ல, என்னை அனுப்பிய பிதா என்னுடன் உண்டு. என்ன, இந்த மாதிரி நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிற மாதிரி நீங்களும் ஒன்றாக இருங்கள் அப்படின்னு சொன்னா, அப்ப பிதாவும் அப்ப இயேசுவும் வந்து என்ன சொல்றீங்க, கடவுளுங்கிறீங்க. அப்ப எல்லாத்தையும் வந்து கடவுளாங்கன்னு கூப்பிடுறாரா? நானும் பிதாவும் ஒன்றாக இருங்கன்னு சொன்னா, நான் வந்து பிதாவை வணங்கி எப்படி பிதாவோட வழியில போறனோ பரலோக ராஜ்யத்துக்கு, அதே மாதிரி நீங்க என்ன செய்யுங்க, ஒரே இறைவனான அந்த இறைவனை வணங்கி என்ன செய்யுது, பரலோக ராஜ்யம் பெறுங்கள். அதுதான் இதுக்கு அர்த்தம். அப்ப இயேசு வந்து என்ன செய்யறாரு, நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிற நீங்களும் ஒன்றாக ஆகுங்கன்னு சொன்னா, அப்ப நீங்க என்ன செய்யுங்க, என்னுடைய வழியை பின்பற்றுங்க. நான் எப்படி ஒரே இறைவனை அந்த மாதிரி நீங்க ஒரே இறைவனை வணங்கி என்னோட வழியில வாங்க. அப்ப இதுக்கு என்ன செய்யுது, இந்த
அதாவது இப்ப வந்து பைபிள் வழியில நான் போறேன். அதாவது பைபிள் சொல்லக்கூடிய அந்த ஏக இறைவன் நோக்கி தான் என்னுடைய பயணம் இருக்கு. பைபிள் நான் திரும்ப படிக்கும்போது பல விஷயங்கள் எனக்கு புலப்படுது. அதுல ஒரு இடத்துல இயேசு சொல்கிறாரு, பிதா என்னிடத்தில் இருக்கிறார். அப்ப இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, பிதாவும் இயேசு ஒண்ணு அப்படிங்கிற அர்த்தத்தை கொண்டு வராங்க. ஆனா இதுக்கு வந்து நீங்க பைபிள்லயே பல வசனங்கள், இதுக்கு எதிரான வசனங்கள் என்ன செய்யுது, நிறைய இருக்கு. அப்ப இதுக்கு வந்து அந்த அர்த்தம் இல்லைங்கிறது நமக்கு புரியுது அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன சொல்றாருன்னா, அதாவது இயேசு என்ன சொல்றாருன்னா, அதாவது பிதா கொடுத்த வசனங்களை என்னை உங்களிடம் எத்தி வைக்கத்தான் இந்த உலகத்தில் வந்தேங்கிறாரு. அதாவது இறைவன் வழங்கிய வசனங்களை உங்களிடம் எத்தி வைக்கத்தான் நான் வந்திருக்கிறேன் என்று பைபிள் இயேசு வந்து கூறியிருக்கிறார். அப்ப இது என்ன தெளிவா விளங்குதுன்னு சொன்னா, அவர் வந்து இறை தூதர், அவர் இறை தூதர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து விளங்குது. இயேசு வந்து கடவுள் இல்லைங்கிற விஷயம் வந்து தெளிவா விளங்குது. இப்ப தெளிவா இதே மாதிரி வசனங்கள் நிறைய இருக்கு. ஒரு வசனத்தை என்ன செய்றாங்க, புடிச்சுக்கிறாங்க. அப்ப இயேசு வந்து பைபிள்ல சொல்றாரு, பிதாவே நீ கொடுத்த வசனங்களை என்ன இவருக்கு கொடுத்து விட்டேன் அப்படின்னு சொல்றாரு. நீ கொடுத்த வசனங்களை இவர் கொடுத்து விட்டேன். அப்ப என்ன, இயேசு பிதாங்கிறது வந்து தந்தை இல்ல, பிதாங்கிறது வந்து இறைவன். இறைவன் கொடுத்த வசனங்களை எத்தி வைக்கத்தான் என்ன செய்றாரு இயேசு வந்து இந்த உலகத்துக்கு வந்து தெளிவா விளங்குது. அடுத்து வந்து எனக்கு வந்து சந்தேகம் என்னன்னு சொன்னா, இது இந்த இயேசு கடவுள்ங்கிறது எனக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்த வந்து சந்தேகம் வந்து இயேசு வந்து இறை மகனா, அவர் வந்து கடவுளின் குழந்தையா அப்படிங்கிற சந்தேகம் வந்து அடுத்த சந்தேகம் எனக்கு வருது. அப்ப அதை பத்தி நான் வந்து பைபிளை படிக்க போகும்போது ஆராய்ச்சி பண்ணும்போது பிதா என்பது வந்து தந்தை இல்ல, அது வந்து கடவுளை குறிக்கக்கூடிய சூழ்நிலைங்கிறது எனக்கு செய்யுது. அந்த அர்த்தத்துல வருதுங்கிறது எனக்கு செய்து விளங்குது. அப்ப ഇസ്ലാം പറയുന്ന ഈ വീക്ഷണത്തെ, യേശുവിന്റെ അധ്യാപനത്തെ, ക്രിസ്തു മതത്തെ, ഈ മൂന്ന് ട്രയാങ്കിളാണ്. ഒന്ന് ഖുർആൻ പറയുന്നത്, രണ്ട് യേശുക്രിസ്തു പറയുന്നത്, മൂന്ന് ക്രിസ്തുമതം പറയുന്നത്. ഇതിനകത്ത് ഈ രണ്ട് കാര്യങ്ങൾ, അതായത് യേശുക്രിസ്തുവിന്റെ അധ്യാപനവും ഇസ്ലാമുമായിട്ട് യാതൊരു തരത്തിലും കോൺട്രാഡിക്ട് ചെയ്യുന്നില്ല. നേരെ മറിച്ച് பைபிளை ஒரு நாள் முழுவதும் என்ன இயேசு கடவுளா அல்லது கடவுளின் மகனா என்ற விஷயம் எனக்கு தெரியணுங்கிறதுக்காக என்ன செய்யும், பைபிளை வந்து ஒரு நாள் பூரா என்ன செய்ய புரட்டிக்கிட்டு இருந்தேன். அப்ப பைபிளில் இருந்து எனக்கு வந்து எந்த பதிலும் எனக்கு என்ன செய்யல, கிடைக்கல. அதனால என்ன செஞ்சேன், அந்த சந்தேகத்துடனே என்னது அன்று வந்து சனிக்கிழமை, அடுத்த நாள் வந்து மீட்டிங், ஞாயிற்றுக்கிழமை. அந்த மீட்டிங் வந்து நான் வந்து ஒரு சந்தேகத்துடனே அந்த மீட்டிங் போனேன். அந்த மீட்டிங்ல போய் நான் வந்து இயேசு தெய்வம் என்று பேசினா, அப்ப யெகோவா தான் தெய்வம் என்றால் நான் வந்து பொய் சொல்வதாயிரம் என்றால நான் வந்து மீட்டிங்ல வந்து பேசுறேன். மீட்டிங் நடக்கும்போது நான் என்ன செஞ்சேன்னா, பைபிளை என்ன செஞ்சேன், புரட்டிக்கிட்டு இருந்தேன். பைபிளை புரட்டிக்கிட்டு இயேசு கடவுள் என்னை வணங்குங்கள் சென்று என்று ஒரு வசனமாவது பைபிள் இருக்காதா அப்படிங்கறத என்ன செய்ய, பைபிளை நான் வந்து புரட்டிக்கிட்டு இருந்தேன். அப்ப வந்து இந்த விஷயத்துக்கு இயேசு நான் தான் கடவுள், நான் தான் இறைவன், என்னை தவிர இறைவன் இல்லை, என்னையே வணங்குங்கள் என்று சொல்வதாக ஒரு வசனம் கூட எனக்கு கிடைக்கல. இப்ப மீட்டிங் முடிஞ்சு என்ன சொன்னா, ஒரு டவுட்லயே நான் போறேன், வீட்டுக்கு போறேன். வீட்டுல போய் ஒரு வாரம் என்ன செஞ்சேன், பைபிள், கிறிஸ்துவ புத்தகங்கள், சுவிசேஷங்களை என்ன செய்யறேன், ஆராய்ச்சி பண்றேன். அப்ப இயேசு சொல்றாரு ஒரு இடத்துல பைபிள்ல, நான் யாரை வணங்குகிறேன் அந்த இறைவனை நீங்க வணங்குங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப யெகோவா தான் இறைவன் சந்தேகம் எல்லாம் ப்ரூஃப் ஆயிடுச்சு. அப்ப நான் என்ன செய்ய, இயேசுவை பிரார்த்திப்பதை ஒத்து விட்டு என்ன யெகோவாவை என்ன செய்யறேன், பிரார்த்திக்க ஆரம்பிக்கிறேன். யெகோவா வந்து கடவுள்ங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்ப இயேசு வந்து கடவுள் வந்து நம்ம வந்து கன்ஃபார்ம் ஆகல. அதனால என்ன, இயேசு கடவுள்ங்கிறத நான் விட்டுட்டு யெகோவா தான் கடவுள், யெகோவாட்ட நான் என்ன செஞ்சேன், പ്രാർത്ഥിക്ക ആരംഭിച്ചത്. അപ്പൊ ഞാൻ അതിനു മുമ്പ് തന്നെ യേശുവിനോടുള്ള പ്രാർത്ഥന നിർത്തി യഹോവയോട് പ്രാർത്ഥിക്കാൻ പറ്റും. കാരണം യഹോവ ദൈവമാണെന്നുള്ള വിഷയത്തിൽ യാതൊരു സംശയമില്ല. എന്ത് ചെയ്തു, சனிக்கிழமை ஒரு பாஸ்டர் வந்து நான் வந்து வீட்டுக்கு கூப்பிட்டேன். அப்ப வந்து அவர்கிட்ட நான் சொன்னேன், உங்கள்கிட்ட வந்து நான் ஒரு சந்தேகம் கேட்கணும். அப்ப வந்து பாஸ்டர் வந்து வீட்டுக்கு வந்தாரு. ஆனா அவர்கிட்ட நான் கேட்டேன், இயேசு நான் கடவுள், என்னை வணங்குங்கள் என்று அவர் வாயில் சொன்னதாக பைபிளில் இருந்து எனக்கு ஒரு வசனமாவது காண்பியுங்கள் என்று நான் கேட்டேன். ஆனா அவரால் வந்து அவரே இந்த இயேசு சொன்னதாக ஒரு வசனத்தை கூட அவரால் காமிக்க முடியல. அவருக்கு அதில் பதில் என்ன சொன்னார்னா, ஒரு மலுப்பலாக சொன்னார், மலுப்பலாக சொன்னாரு. அதுல வந்து அவருக்கு பதில் சொல்ல முடியல. நான் அப்ப வந்து என்ன, சர்ச்சில் வந்து சாட்டர்டே மீட்டிங்கு நீ வந்து கூப்பிட்டாங்க. நான் என்ன செஞ்சேன், எனக்கு மீட்டிங் இப்போ விருப்பம் இல்லை. நான் வந்து வீட்டில இருந்து வந்து யெகோவா அவர் தான் கடவுளுங்கிறத நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அப்ப யெகோவா வந்து அவரை பிரார்த்தித்து கொண்டிருந்தேன்னு சொல்றாரு. அப்ப மீட்டிங் முடிஞ்சவொடனே என்கிட்ட கேட்டாங்க, ஏன் நீங்க வந்து மீட்டிங் வரலன்னு கேட்டாங்க. വ്യക്തമാകാത്ത ഒരു അവസ്ഥയിൽ മീറ്റിംഗിന് പോകാൻ പറ്റില്ല. இப்ப ஏன் வந்து மீட்டிங் வரலன்னு கேட்டாங்க. இப்ப வந்து உங்களை வந்து தெய்வம் வந்து தண்டிக்கும், நீங்க தெய்வத்தை வந்து சோதிச்சா தெய்வம் உங்களை தண்டிக்கினாங்க. அப்ப நான் சொன்னேன், தெய்வத்தை நான் வந்து சோதிக்கிற, தெய்வத்தை நான் நம்புறேன், இறைவனை நம்புறேன்.
இயேசு தெய்வம்ங்கிறத தான் நான் வந்து மறுக்கிறேன். ஏன்னா இயேசு வந்து தன்னை கடவுள் என்று பைபிள்ல வந்து எங்கேயுமே அவர் வந்து சொன்னதில்லை. அப்ப இயேசு வந்து கடவுளுங்கிறத நான் மறுக்கிறேன். நான் வந்து ஒரே இறைவனை மறுக்கல அப்படிங்கறத நான் வந்து சொன்னேன். കാരണം ദൈവത്തെയാണ് നിഷേധിക്കുന്നത്. ഞാൻ ദൈവത്തെ അല്ല നിഷേധിക്കുന്നത്, ഞാൻ ദൈവത്തെ അംഗീകരിക്കുന്നുണ്ട്. യേശു ദൈവമാണെന്നുള്ളതിന് യേശു ക്രിസ്തു പഠിപ്പിച്ചതായിട്ട് ഞാൻ ഇതുവരെ പരിശോധിച്ചിട്ട് കണ്ടിട്ടില്ല. ഒരു ഉദ്ധരണി കാണിച്ചാൽ നാളെ മുതൽ ഞാൻ എന്ത് ചെയ്യും, വരും, നമുക്ക് പ്രശ്നമില്ല. ഇദ്ദേഹം ഇങ്ങനെ ഈ ദൈവത്തിന്റെ ശിക്ഷ ഇദ്ദേഹം തന്നെ குழப்பமில்ல, ഞങ്ങൾ തമ്മിൽ நான் வந்து പരിഹരിച്ചോളാം എന്ന് அடுத்து வந்து ஒரு பைபிள் கிளாஸ் பாடம் எடுக்கிற ஒரு பாஸ்டர் പ്രധാനപ്പെട്ട ബൈബിൾ சந்திக்க போனேன். இதை பத்தி சந்தேகம் கேட்க சந்திக்க போனேன். அவர் வந்து இப்ப வந்து உயிரோட இல்ல. அவர் வந்து நான் இதே என்னுடைய சந்தேகத்தை, அதாவது இயேசு வந்து தன்னை இறைவன் எங்கேயாவது சொல்லியிருக்காரு பைபிள்ல, நீ வணங்குங்கன்னு சொல்லியிருக்காரு. இதே சந்தேகத்தை அவர்கிட்ட கேட்டேன். அவர் என்ன சொன்னாருன்னா, நீங்க 3 மணிக்கு நாளைக்கு வந்து சர்ச்சுக்கு வா, நான் இதுக்குள்ள ஒரு விடை சொல்றேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்ப நான் வந்து என் மனதில் பட்டது இந்த கேள்விக்கு விடை கிடைக்க போதுன்னு சந்தோஷமா இருந்தேன். ஏன்னா எனக்கு வந்து இஸ்லாத்தை பத்தி எதுவும் தெரியாது. நான் இஸ்லாத்துக்கு போவேங்கிறது நான் வந்து அதை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. கிறிஸ்தவத்தை விட்டு வெளியே போகிறது எனக்கு தெரியாது. இடம் கிடைக்க போது நான் சந்தோஷமா இருந்தேன். கேட்கிறாரு, நீ இது வரைக்கும் பைபிள் மட்டும்தான் ഇതുവരെയും ഈ ബൈബിൾ മാത്രം തന്നെയാണോ? நான் வந்து திருத்துவத்தை பற்றி வந்து அந்த அதை பத்தி நான் கேள்வி கேட்கும்போது அவங்க என்ன உதாரணம் சொன்னாங்கன்னா, திருத்துவம் என்பது வந்து ஒரு கிளையில வந்து ஒரு 3 ரப்பர் காய் இருக்கும்ல, அதே மாதிரி அது 3 ரப்பர் காய் ஒரு கிளையில இருந்தாலும் அது வந்து ஒரு கிளையில தானே இருக்கு. அதே மாதிரி அவங்க சொன்னாங்க, பதில் 3 ஒண்ணுதான், 3 பிதா இயேசு பரிசுத்தம் 3 ஒண்ணுதான் அப்படின்னு. நான் சொன்னேன், ஒரு ஆரஞ்சுல வந்து நிறைய பழங்கள் இருக்கு, ஒரு கிளை ஆரஞ்சு கிளை நிறைய ஆரஞ்சு பழங்கள் இருக்கு. அப்ப 30 முக்கோடி தேவன் சொல்லிக்கிறோமா அப்படின்னு சொன்னேன். அப்ப அவங்கள்ட்ட வந்து என்னன்னா பைபிள் அடிப்படையில என்ன இல்ல, பேச்சு இல்ல. அப்ப நான் என்னன்னு சொன்னேன், பைபிள்ல இருந்து எனக்கு என்ன செய்யுங்க பதில் சொல்லுங்க சொன்னேன். அப்ப பைபிள்ல இருந்து அவங்களால வந்து சொல்ல முடியல. அவங்க வந்து என்ன செஞ்சாங்க, சொந்த கருத்தை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப வந்து ஒரு பைபிள் படிச்சு கொடுக்குற பைபிள் காலேஜ் பாஸ்டர் என்ன ஒரு நான் கேட்ட ஒரு சாதாரண கேள்வி என்ன செய்யல, அவரால் பதில் சொல்ல முடியல. அப்ப என்ன அவர்கிட்ட வந்து என்னுடைய போன் நம்பர் என்ன செஞ்சாங்க, அப்ப அதுல ஒரு பாஸ்டர் வந்து பைபிள் காலேஜ்ல ஒரு ஆசிரியரா இருக்கிற பாஸ்டர் என்னுடைய போன் நம்பரை வாங்கி வச்சுக்கிட்டாரு. போன் நம்பர் வாங்கி வச்சுட்டு உங்களுக்கு வந்து நான் ஒரு வாரத்துல என்ன செய்றீங்க, நீங்க கேட்ட கேள்விக்கு நான் வந்து பதில் சொல்றேன். என்ன கேள்வி சொன்னா, என்ன வந்து யெகோவாவே கடவுள், இயேசு வந்து கடவுள் இல்ல. என்ன பைபிள்ல எங்கேயுமே இயேசு என்னை வணங்குங்கள், என்ன நான் வந்து இறைவன்கிற எந்த ஒரு வார்த்தையும் இயேசு சொன்னதில்லை. 2வது வந்து திருத்துவம் வந்து என்ன செய்யுது, ஓரிரை கொள்கைக்கு எதிரானது. இந்த மாதிரி கொஸ்டின் வந்து என்ன செய்யுது, அவர் என்ன சொல்றாங்கன்னா, நான் ஒரு வாரத்துக்குள்ள உங்களுக்கு பதில் சொல்றேன். நான் சொன்னேன், ஒரு மாசம் நான் கொடுக்குற டைம் கொடுங்க, 1 மாசம் டைம் கொடுங்க, எனக்கு என்ன செய்யுங்க, அதை பத்தி என்ன செய்யுங்க பதில் சொல்லுங்க. ஆனா 1 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு, எந்த பாஸ்டரும் இது சம்பந்தமாக எனக்கு வந்து எந்த பதிலும் சொல்லல, என் போன் நம்பர்ல என்ன செய்யல கான்டாக்ட் பண்ணல. அப்ப வந்து என்ன செய்யணும், இஸ்லாத்துல இருந்து வெளியேறி, எனக்கு இந்த இஸ்லாத்துல இருந்து வெளியேறி இந்த கிறிஸ்டினுக்கு போன சில ஆட்களை வந்து என்ன செய்யணும், பைபிள் காலேஜ்ல பைபிள் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள என்னைய சந்திக்க வச்சாங்க. ஆனா அவங்களுக்கு பைபிளை பத்தியும் அறிவு இல்ல, குர்ஆனை பத்தியும் அறிவு இல்ல. அப்ப அவங்கள்ட்ட வந்து எந்த ஆன்சரும் கிடைக்கல. இந்த சமயத்துல தான் என்னுடைய தம்பி ஜெய்சன் வந்து குர்ஆனை பற்றி என்ன செய்யறாரு, பைபிள்ல வந்து 2 பாகம், ஒண்ணு வந்து பழைய ஏற்பாடு, 2வது வந்து புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாடு என்பது என்ன சொன்னா, ஒரே இறைவன் அந்த யெகோவா என்ற ஒரே இறைவன் கொடுக்கும் கட்டளைகள், அவர் அவருடைய தீர்க்கதரிசிகளுக்கு அனுப்பின செய்திகள். நான் தான் இறைவன், என்னை தவிர இறைவன் யாரும் கிடையாது, என்னை தவிர யாரையும் நீங்க வணங்கக்கூடாது என்ற தெளிவா சொல்லக்கூடிய விஷயம் வந்து என்ன செய்யுது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு என்பது என்ன சொன்னா, பவுல் என்பவர் வந்து இயேசு என்ன செய்யறாரு, கடவுளுடைய குமாரராக മാത്രമേ ആരാധിക്കാൻ പാടുള്ളൂ എന്ന നിയമങ്ങളാണ് കൊടുക്കുന്നത്. എന്നാൽ പുതിയ നിയമത്തിലേക്ക് വന്നു കഴിഞ്ഞാൽ പൗലോസ്, അതായത് യേശുവിന് ശേഷം ക്രൈസ്തവ വിശ്വാസത്തിലേക്ക് വന്ന, അല്ലെങ്കിൽ ഈ ക്രിസ്ത്യാനിയായി പിന്നീട് നേതാവായൊക്കെ മാറിയ പൗലോസിന്റെ ലേഖനങ്ങൾ എടുത്ത് ശ്രദ്ധിച്ചാൽ ഇങ്ങനെ കാണാം. അങ്ങനെ ചെയ്യുന്നതാണ് നല്ലത്. ഇനിയിപ്പം അങ്ങനെ പറ്റിയില്ലെങ്കിൽ പിന്നെ നിങ്ങൾ ഇങ്ങനെ ചെയ്യുന്നൊക്കെയുള്ള ഒരു വിട്ടായി പിന്നീട് നേതാവായൊക്കെ മാറിയ പൗലോസിന്റെ ലേഖനങ്ങൾ എടുത്ത് ശ്രദ്ധിച്ചാൽ ഇങ്ങനെ കാണാം. അങ്ങനെ ചെയ്യുന്നതാണ് നല്ലത്. ഇനിയിപ്പം അങ്ങനെ പറ്റിയില്ലെങ്കിൽ പിന്നെ നിങ്ങൾ ഇങ്ങനെ ചെയ്യുന്നൊക്കെയുള്ള ഒരു വിട്ടുവീഴ്ച, അതായത് ഒരു സുപ്രീം പവറിലല്ല എഴുതുക. ഉദാഹരണം പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ അദ്ദേഹം കന്യകമാരെ കുറിച്ചിട്ട് എഴുതുന്നുണ്ട്. കന്യകമാരെ കുറിച്ച് അദ്ദേഹം കോരിന്ത്യ എന്ന് പറയുന്ന ഒരു സഭയ്ക്ക് വേണ്ടി എഴുതുന്ന സമയത്ത് അദ്ദേഹം എഴുതുന്ന ഒരു ഭാഗമാണ്. അപ്പൊ അതിനകത്ത് അദ്ദേഹം തന്നെ എഴുതുകയാണ്, കന്യകമാരെ കുറിച്ച്
10-18 எழுதிட்டு பைபிள்ல 100% வந்து இறைவேதம் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னு சொன்னா, அப்ப நான் வந்து இந்த பைபிளை படிச்சுட்டு என்னுடைய உள்ளத்துல ஏற்பட்ட அந்த ദൈവവചനമാണെന്ന് പറയുമ്പോൾ തന്നെ என்ன ഈ இதுக்கு வந்து அவங்கள்ட்ட என்ன செய்யல? എഴുത്തുകാരൻ பதில் இல்ல. அடுத்து வந்து அந்த சகோதரர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. உங்கள் தம்பி ஜேசன் தான் உங்களுக்கு வந்து குர்ஆனை வந்து கொண்டு வந்து உங்க கையில கொடுத்திருக்காரு. ஏன்னா நீங்க என்ன செய்யுங்க, அதுக்கு முன்னாடி நீங்க சர்ச்சில் பல விவாதங்கள் பண்ணீங்க, உங்களுக்கு எந்த ஆன்சர் கிடைக்கல. நீங்க என்ன செய்யுங்க, சர்ச்சில் மீட்டிங்ல இருந்து வெளியே வந்துட்டீங்க. அப்போ உங்களுடைய பெற்றோர்களுடைய அந்த எதிர்ப்பு எப்படி இருந்தது, இல்ல பெற்றோர்கள் வந்து உங்க வந்து எப்படி பார்த்தாங்க அப்படிங்கிற கொஸ்டின் கேட்கிறாரு. அதுக்கு வந்து പുറത്തേക്ക് വന്നു വീട്ടുകാരുടെ அதுக்கு நெக்ஸ்ட் அதுக்குள்ள பதில சொல்றாரு. ഇല്ല അന്ന് ഞാനും ജ്യേഷ്ഠനും ഖുർആൻ പക്ഷെ ക്രൈസ്തവ വിശ്വാസികളെ സംബന്ധിച്ചിടത്തോളം ദൈവകൽപ്പന അതും ദൈവീയ ഗ്രന്ഥവുമാണ്, ദൈവീയ കൽപ്പനയാണ്, അത് ദൈവവാക്കുമാണ്. ജ്യേഷ്ഠനും ഉമ്മയും எங்க മാത്രമാണ്. வீட்டுல வந்து என் தம்பி ஜெய்சனும் அம்மா மட்டும்தான் இருந்தாங்க. என் ஃபாதர் வந்து கல்ஃப்ல படிச்சுட்டு இருந்தாங்க. என் அக்காமார்கள் வந்து அங்க இருந்தாங்க, கல்ஃப்ல இருந்தாங்க. அப்ப வந்து அந்த டைத்துல குர்ஆன் எனக்கு வந்து ஒரு படிக்கும்போது ஜெய்சன் குர்ஆனை கொடுத்திருந்தாரு. குர்ஆனை படிக்கும்போது நான் பார்த்த விஷயம் என்னன்னு சொன்னா, பழைய ஏற்பாட்டில் உள்ளது போல என்ன அந்த ஒரே இறைவன் வானம் பூமி அனைத்தையும் படைத்த ஒரே இறைவன் என்ன அதனுடைய தூதர்களுக்கு அனுப்பி அந்த வகை செய்தி இருக்குல்ல, அந்த செய்திகள் என்ன இந்த விஷயங்கள் தான் குர்ஆன்ல என்ன செய்யுது அதிகமா பார்த்தேன். ഞങ്ങളുടെ പഴയ அப்ப നിയമമായിരിക്കും നിങ്ങളുടെ அப்ப ഖുർആൻ. சில கிறிஸ்துவர் சொல்லுவாங்க எங்களுடைய பழைய ஏற்பாடு தான் உங்களுடைய குர்ஆன் சொல்லுவாங்க. ஆனா குர்ஆனை படித்த போது எனக்கு வந்து ஒரு விஷயம் புரிந்தது. ஆபிரகாம், இஸ்ஹாக், யாக்கூப், இயேசு போன்றவர்கள் வந்து இறை தூதர்கள் தான். എനിക്കും എന്തൊരു ഫീൽ இறுதியாக வந்த தூதர் வந்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ங்கிறது எனக்கு வந்து என்ன செய்து ஒரு புரிஞ்சிச்சு. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அந்த அந்த இறைவன் யெகோவா தான் அல்லாஹ், அவன் தான் ஒரே இறைவன், அவன் தான் இறை தூதர்கள் செய்தி அனுப்புனா. என்ன இயேசு வந்து இவங்க வந்து என்ன செஞ்சிட்டாங்க, அந்த இறை தூதர்கள் லிஸ்ட்ல வைக்காம இயேசு மட்டும் என்ன செஞ்சிட்டாங்க, கடவுளாக்கிட்டாங்கன்னு விஷயம் வந்து எனக்கு புரிஞ்சிச்சு. അതുകൊണ്ട് തന്നെ എളുപ്പത്തില് മനസ്സിലാക്കാൻ പറ്റും. ഇതല്ലാത്തൊരു ഓപ്ഷൻ, രണ്ട് ഓപ്ഷൻ ഉണ്ടെങ്കിലാണല്ലോ പിന്നെ ഒരു ചർച്ചയ്ക്ക് പ്രസക്തിയുള്ളൂ. രണ്ട് ഓപ്ഷൻ നമ്മൾ புதிய மதத்தை ஒரு ஏற்றுக்கொள்ளும் போது அது என்ன செய்யக்கூடாது, தப்பாக என்ன செய்யக்கூடாது, அமைச்சிடக்கூடாது. அப்படி என்பதற்காக நான் என்ன சொன்னேன், இஸ்லாம் கிறிஸ்துவம் பற்றிய அந்த புத்தகங்கள் என்ன செய்ய அதிகமாக என்ன படிக்க ஆரம்பிச்சேன். இஸ்லாமையும் கிறிஸ்துவத்தையும் ஒப்பீடு செய்யக்கூடிய புக்குகளை வந்து அதிகமா என்ன செஞ்சேன் படிக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் வந்து டவுன் பள்ளிக்கு அந்த பள்ளிவாசலுக்கு சென்று அங்குள்ள இமாமோட என்ன செஞ்சேன் ஒரு விவாதிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் அடுத்து ஒரு கேள்வி கேட்கிறாரு, குர்ஆன் வாசித்து குர்ஆனை பற்றி உங்கள் மனசுல ஒரு நல்ல எண்ணம் ஏற்பட்டுச்சு, இஸ்லாத்தில் உங்களுடைய நுழைவு வந்து எப்படி இருந்தது அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, நான் டக்குன்னு இஸ்லாத்துக்கு வந்துடல, நான் என்ன செய்ய பைபிள் காலேஜ் சென்று அங்கேயும் வந்து என்ன செய்ய இதை பத்தி பல கேள்விகள் வந்து அங்க உள்ள அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாதர்மார்கிட்ட எல்லாம் கேட்டேன். യഥാർത്ഥത്തില് ഞാൻ ഇതുമായി എന്റെ ഈ ചോദ്യങ്ങളുമായിട്ട് ഞാൻ ചില ബൈബിൾ കോളേജുകളിൽ ചില കൗൺസിലിംഗ് സെന്റർ, ഗ്രേസ് കൗൺസിലിംഗ് സെന്റർ പോലത്തെ ചില കൗൺസിലിംഗ് സെന്ററുകൾ ഇങ്ങനെയൊക്കെ അവിടെ പോയിട്ട് ഇവർ இல்ல தோசையை வச்சு விடு. எனக்கு வந்து குர்ஆனை படிக்கும் போது எனக்கு வந்து என் உள்ளத்தில் உள்ள அனைத்து கேள்விகளுக்கு வந்து குர்ஆன்ல என்ன செய்யுது விடை கிடைச்சிருச்சு. இயேசு கடவுளா, இயேசு கடவுளின் மகனா என்ற கேள்வி வந்து என்னை சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருந்துச்சு. குர்ஆன்ல எனக்கு விடை கிடைச்சிச்சு. என்ன எனக்கு வந்து இந்த இஸ்லாத்தை பத்தி நான் அதிகம் ஆர்வம் இருக்கிறதுனால பெற்றோர்கள் என்ன கேட்டாங்க, நீ என்ன இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள போறியான்னு கேட்டாங்க. அப்ப நீ வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டேன்னு சொன்னா வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன செஞ்சுட்டேன்னு சொன்னா ஒரு டவுன் பள்ளிக்கு போய் அங்க என்ன செஞ்சேன், களிமா சொல்லி களிமான்னு சொன்னா லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதராக இருக்கிறார்கள், உலக அழிவாளர்கள் அவர்கள் தூதர், ஏற்றுக்கொண்டு சொன்னா முஸ்லீம். அப்ப களிமா சொல்லி முஸ்லீம் ஆயிட்டாங்கிறாரு. എന്നോട് ജ്യേഷ്ഠൻ പറഞ്ഞു, அப்ப என்ன சொன்னா களிமா சொல்லி முஸ்லீம் அனுப்புறாங்க சொன்னாங்க, இப்போதைக்கு நீங்க காலேஜ்ல അങ്ങനെ സ്വീകരിച്ചാൽ മതി, படிச்சுக்கிட்டு இருக்கனால நீங்க என்ன செய்யுங்க வீட்டுல சொல்லாதீங்க. സ്വീകരിക്കാൻ പോവാണെന്ന് ஆனா வந்து நான் என்ன செஞ்சேன், களிமா சொல்லிட்டு தொழுதுட்டு வீட்டுக்கு போனேன். வீட்டுல உள்ளவங்க கேட்டாங்க, நீ என்ன ഞാൻ സംസാരിച്ചിരിക്കുമ്പോൾ முஸ்லீம் ஆயிட்டு வர்றியான்னு கேட்டாங்க. ഒരാഴ്ച മുമ്പ് அப்ப வந்து என்னுடைய தம்பி வந்து ஜெய்சன் வந்து என்ன சொன்னா, எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாலே என்ன செஞ்சுட்டாரு, அவர் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாரு. ഡിസിഷൻ അവൻ എടുത്തിട്ടുണ്ട്. அப்படி அடுத்த கொஸ்டின் கேக்குறாங்க, இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு நீங்க வீட்டுக்கு போனீங்க, உங்க அம்மாவுடைய அந்த ஆக்ஷன் எப்படி இருந்துச்சுன்னு கேக்குறாரு. ഇത് രസകരമായ ഒരു ഇസ്ലാം സ്വീകരിച്ച് ആദ്യ നമസ്കാരമൊക്കെ കഴിഞ്ഞ് വീട്ടിലേക്ക് തിരിച്ചെത്തി. എങ്ങനെയാണ് ഉമ്മ അതിനെ കണ്ടത്? ആദ്യത്തെ പ്രതികരണങ്ങൾ എന്ന് പറഞ്ഞാൽ ഒന്ന് അവർക്ക് ഉൾക്കൊള്ളുന്നതിന് കുറെ തടസ്സങ്ങൾ. ഒന്ന് നമ്മളെ കാഴ്ചയിൽ പ്രത്യേകിച്ച് രൂപവ്യത്യാസമൊന്നും ഇല്ലാത്ത അത് நான் வந்து அந்த பெண்ணிடம் வந்து இந்த கிறிஸ்துவ ஆர்த்தோடாக்ஸ் பெண்ணிடம் வந்து ஒரு 15 நிமிஷம் பேசினேன். ஆனால் அவன் வந்து ஒத்து வரல. அதனால நான் போயிட்டேன்.
அப்போது அந்த பெண்ணுக்கு வந்து வேற ஒரு இடத்துல ஒரு திருமண நிச்சயம் ஆகுது. அப்போ என்ன செய்யணும், திருமணம் நின்றவனே என்ன சொல்கிறாங்க, என் பெற்றோர்கள் வந்து அவளுடைய பெண்ணுடைய பெற்றோர்கள் வந்து நீங்கள் வந்து அந்த பெண்ணை வந்து திருமணம் செஞ்சுக்கன்னு சொல்கிறாங்க. நான் என்ன செஞ்சுறேன், திருமணம் செஞ்சுக்கிறேன். அவங்கள்ட்ட இஸ்லாத்தை பற்றி பேசி என்ன செய்கிறேன், இஸ்லாத்துக்கு கொண்டு வந்துடுறேன். அப்போ இஸ்லாத்தோட விஷயங்கள்லாம் சொல்லி இஸ்லாத்துக்கு என்ன பூரண முஸ்லீம் ஆக்கிறேன் அவங்க என்ன இப்போ வந்து ஹிஜாப்லாம் போட்டு ஒரு உண்மையான முஸ்லீமாக இருக்காங்க. எங்கள் கல்யாணம் எங்கே நடந்துச்சுன்னா இந்த டவுன் பள்ளிவாசலில் தான் நடந்துச்சுன்னு சொல்கிறாரு. டவுன் பள்ளிவாசல் நடந்து சொல்கிறாரு. இப்போது அடுத்து ஒரு கொஸ்டின் கேட்குறாப்புல, இப்போ கல்யாணம் கழிச்ச பிறகு நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து போவீங்களான்னு கேட்குறாரு. அப்போ அவர் அடுத்து சொல்கிறார், நான் எங்கள் வீட்டுக்கெல்லாம் போவேங்கிறார். அப்போ வந்து அடுத்த கொஸ்டின் கேட்குறாரு, நீங்கள் உங்கள் பெற்றோர்கள் வந்து இஸ்லாத்தை பற்றி பேசுவீர்களா, அவங்கள்ட்ட இஸ்லாத்தை பற்றி எத்தி வைப்பீர்களான்னு கேட்குறாரு. அதற்கு இவர் சொல்கிறாரு, நான் வந்து 2 புத்தகங்கள் எழுதியிருக்கேன். என்ன கிறிஸ்தவம் இஸ்லாத்தை கம்பேர் பண்ணி 2 புத்தகம் எழுதியிருக்கேன். இந்த புத்தகம் எழுதுகிற காரணமே என் பெற்றோர்கள் வந்து இந்த புத்தகத்தை படித்து அவங்க வந்து இஸ்லாத்துக்கு வந்து அவங்க என்ன உண்மையான வந்து அந்த பரலோக ராஜ்யத்துக்கு வரணுங்கிற நோக்கத்தில் தான் நான் என்ன செய்யணும், இந்த புத்தகத்தை எழுதுறேன். இப்போ என்னுடைய பெற்றோர்களும் இந்த கிறிஸ்தவ நண்பர்களும் இந்த புத்தகத்தை படிக்கணுங்கிற எண்ணத்தில் தான் நான் வந்து புத்தகத்தை எழுதுறேன். என் வீட்டுக்கு போனாலும் வந்து இஸ்லாத்தை பற்றி தான் என்ன செய்வேன், அதிகமாக பேசுவேன். அப்போ இஸ்லாத்தையும் கிறிஸ்துவத்தை கம்பேர் பண்ணி வந்து நான் வந்து எழுதிய புத்தகத்தையும் பெற்றோர்களுக்கு கொடுத்துருக்கேன். காரணம்னு சொன்னால் அவங்க உண்மையை அறிஞ்சு அவங்க என்ன செய்யணும், இஸ்லாத்துக்கு வரணும் அப்படின்னு. அப்போ அல்லாஹு தாலா குர்ஆனில் கூறுகிறான், உங்கள் பெற்றோர்கள் வந்து அல்லாஹுக்கு இணை வைக்கிற விஷயத்தில் இஸ்லாத்துக்கு எதிரான விஷயத்தில் அவர்கள் நிர்பந்தித்தால் நீங்கள் அவரை பின்பற்றாதீர்கள். மற்ற விஷயத்தில் அவர்களுடன் நீங்கள் என்னது நளினமாக அவர் கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கன்னு அல்லாஹ் தாலா சொல்கிறான். அப்போ அந்த அடிப்படையில் என் பெற்றோர்கள்ட்ட வந்து நான் இது வரைக்கும் என் கண்ணியமாக நடந்துக்கிறேன். அவங்க வந்து சர்ச்சுக்கு போனாங்கன்னு சொன்னால் அவளை போய் நான் வந்து என் காரில் வந்து சர்ச்சில் இறக்கி விட்றேன். ஆனால் நான் சர்ச்சுக்குள்ளே போக மாட்டேன். திரும்ப வந்தாங்கன்னு சொன்னால் அவளை கூட்டிகிட்டு வந்துடுவேன். அவங்களுக்கு நான் வந்து சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அடுத்து ஒரு கொஸ்டின் கேட்குறாரு, உங்களுக்கு நீங்கள் வந்து முன்னால் வந்து இந்த கிறிஸ்துவ சபையில் வந்து ரொம்ப பேரோட வந்து மீட்டிங்கில் சந்தித்து பேசியிருக்கேன். அந்த சபையோட ஆட்களை, அந்த பாஸ்டர்களை, அந்த கிறிஸ்துவ சகோதரர்களை நீங்கள் வந்து அடிக்கடி மீட் பண்ணுவீங்களான்னு கேட்குறாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, அந்த சபையில் உள்ள ஒரு பாஸ்டர் அந்த கிறிஸ்துவில் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்கள்ட்ட பார்த்துருக்கேன், நான் பேசியிருக்கேன், அவங்கள்ட்ட வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் நான் வந்து வீட்டுக்கு போனேன்னு சொன்னால் என்ன செய்வேன், ஃபோன் செய்வேன். யாராவது ஒரு பாஸ்டர்கிட்ட ஃபோன் அடித்து நீங்கள் வாங்க, இஸ்லாத்தை பற்றி என்ன கொஸ்டின் இருக்காலும் என்கிட்ட கேளுங்க, இஸ்லாமுடைய விஷயங்கள் நான் ஏன் மாறினேன், ஏன் இஸ்லாத்துக்கு போனேன், ஏன் என்ன நோக்கத்துக்கு போனேன்னு சொல்லி நீங்கள் என்ன கொஸ்டின் என்கிட்ட கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். ஆனால் எந்த பாஸ்டர் வந்து என்கிட்ட பேச வந்து செய்வாங்க, முன்வர மாட்டாங்க. அது காரணம் என்ன சொன்னால் அவங்கள்ட்ட வந்து எந்த பதிலும் கிடையாது, என்கிட்ட வந்து பதில் இருக்குது, என்கிட்ட வந்து உண்மை இருக்குது. இதுதான் காரணம். நான் வந்து அந்த பெண்ணிடம் வந்து இந்த கிறிஸ்துவ പാലിക്കാനുള്ള ഒരു ശ്രമത്തിലാണ്. അതിൽ വിജയിക്കണമെന്ന് ആഗ്രഹിച്ച് പ്രാർത്ഥിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നത്. വീട്ടില് ഇപ്പൊ പ്രശ്നങ്ങളൊന്നുമില്ല, വീട്ടിലെ കാര്യങ്ങളൊക്കെ അൽഹംദുലില്ലാ നന്നായി പോകുന്നു. അപ്പോ എങ്ങനെയാണ് ഈ ഒരു സാഹചര്യത്തെ സഭയും അതുപോലെ തന്നെ പള്ളിയും അവരെല്ലാവരും വിലയിരുത്തുന്നത്? അവിടുന്ന് നാട്ടിൽ നിന്ന് ഷിഫ്റ്റ് ചെയ്ത് ഇങ്ങോട്ട് വന്നു, അവരെ പിന്നെ കാണാറുണ്ടോ, അവർ പിന്നീട് ബന്ധപ്പെടുക എന്തെങ്കിലും ചെയ്തിരുന്നു? സഭയും ആളുകളും എന്റെ മേലിൽ പ്രശ്നം എന്ന് വെച്ചാൽ അവർക്ക് ആശയപരമായ ചില പ്രശ്നങ്ങളുണ്ടായിരുന്നു, അല്ലാതെ വ്യക്തിപരമായി. കാരണം ഞാൻ അവരുടെ അടുക്ക പോവും, ഞങ്ങൾ വഴി വെച്ച് കാണുമ്പോൾ വലിയ സ്നേഹമായിരിക്കും, മറ്റിത്തര കാര്യങ്ങളൊക്കെ ആയിരിക്കും. പിന്നെ ആശയപരമായി ഞാൻ പറഞ്ഞില്ല, അന്ന് ഞങ്ങൾ ഇറങ്ങിയതിനു ശേഷം ഇവരാരും തന്നെ വെളിയിൽ നിന്ന് കുറെ ആളുകൾ ഇങ്ങനെ വരുന്നല്ല, ഞങ്ങളുടെ മെയിൻ ചർച്ചിൽ നിന്ന് ഒരാൾ വന്നു. ഇപ്പോഴും ഞാൻ എന്റെ വീട്ടിലിരിക്കുന്ന സമയത്ത് പാസ്റ്റർമാർ വന്നാൽ ഞാൻ ഈ വിഷയം ഞാൻ ചിലപ്പോൾ വിളിച്ചു പറയും, ഞാൻ 2 ദിവസം കഴിയുമ്പോൾ വരുന്നുണ്ട്, ആരെങ്കിലും സംസാരിക്കാൻ താല്പര്യം ഉണ്ടെങ്കിൽ കൊണ്ടുവന്നോ എന്ന് പറഞ്ഞാൽ പോലും ഒരാളെ പോലും കൊണ്ടുവരില്ല. വന്നാലിട്ട് അവരോട് സംസാരിക്കുകയില്ല. അവരുടെ ഭാഗത്തുനിന്ന് അങ്ങനത്തെ പ്രശ്നങ്ങളും കാര്യങ്ങളും. പിന്നെ ഇപ്പോഴും പുസ്തകം എഴുതിയ കാര്യങ്ങളൊക്കെ ചെയ്യുമ്പോൾ നമ്മൾ അവർക്ക് കൊണ്ട് കൊടുക്കുകയും, അതേപോലെ അവർക്ക് എന്തെങ്കിലും എനിക്ക് മെസ്സേജ് തരാനുണ്ടെങ്കിൽ അല്ലെങ്കിൽ CD എന്തെങ്കിലും തരാനുണ്ടെങ്കിൽ പോയി അവരെ മേടിക്കുക എടുക്കുകയൊക്കെ ചെയ്യും. അങ്ങനത്തെ കുഴപ്പമില്ല. ഇപ്പോൾ സന്തോഷത്തോടുകൂടെ അൽഹംദുലില്ലാ പെരുമ്പാവൂർ താമസിക്കുന്നു. കുടുംബം എങ്ങനെയൊക്കെയാണ്? ഭാര്യ ഉണ്ടെന്ന് പറഞ്ഞു, മക്കള്